ஸோ திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் த பீப்புள் தோஸ் who would like to do something for Jesus Christ. ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது பண்ணணும், ஏசப்பாவுக்காக நான் ஊழியம் செய்யணும், ஏசப்பாவை பற்றி மற்ற மக்களுக்கு வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கரியரில் இருக்கிறப்போவே, நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போவே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாஞ்சை தூண்டுதலை வந்துட்டு ஏசப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு வேலை இருக்கிறீங்க அப்படின்னா திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் யூ பிகாஸ் ஐ ஹவ் கம் அக்ராஸ் த சேம். ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு தாட் வந்தது தட் இது வந்துட்டு இந்த ட்ராக் கரெக்டு இல்லை, இதன் மூலமாக நான் வந்து ஏசப்பாவை மகிமைப்படுத்தலையோ. அதாவது ஸ்டார்டிங்கில் எனக்கு தோணலை, ஆஃப்டர் ஒரு 3.5 years எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே நம்ம வந்துட்டு வேறு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ஏசப்பாவோட சுவிசேஷத்தை அறிவிக்க வேறு ஒரு ட்ராக் நம்ம ஏன் போகக்கூடாது, இதில் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ என்ன சொல்கிறது, டிசைடட் டு குவிட் த ஜாப், அதுதான் நான் சொல்லணும். ஸோ நான் ஜாபை வந்துட்டு ரிசைன் பண்ணியாச்சு. ரிசைன் பண்ணிவிட்டு ஸோ நான் ரட்சிக்கப்பட்டதில் இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பற்றினதான ஒரு மெச்சூரிட்டி வரும். உலகத்தை பற்றி, ஏசப்பாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு, ஏசப்பாவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை குறித்ததான ஒரு வில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் நான் அட்டம் பண்ணதில் இருந்து எனக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ தேட்ஸ் வை ஈவன் ஸ்டார்டட் அ யூடியூப் சேனல். பட்டு ஒரு சர்டன் பாயிண்டில் ஆஃப்டர் கெட்டிங் மேரீடு, ஒரு பையனுக்கு அம்மா ஆனதுக்கப்புறமா ஐ தாட் நான் வந்துட்டு அந்த ட்ராக்கை விட்டு வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டேன். அண்டு நான் முடித்ததுக்கப்புறமா தான் டு மை சர்ப்ரைஸ் எனக்கு வந்துட்டு எல்லா வேஸுமே பிளாக் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பிளான் பண்ணி நான் ஜாப் வந்துட்டு ரிசைன் பண்ணேன், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் என்னோட ஆள் மனசில் ஏசப்பா பற்றி சொல்லணுன்ற அந்த விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகவே இல்லை. பட் நான் என்ன மாதிரி, நான் என்ன பிளாட்ஃபார்மில், என்ன முறைகளில் நான் போய் ஏசப்பா பற்றி சொல்லணும்னு நான் ஒரு நினச்சி வச்சுருந்தேனோ அதை வந்துட்டு என்னால் பண்ண முடியலை. பட் ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் வேர் நான் ஒரு விஷயத்தை நான் கிளியராக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் டு த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் அண்ட் ஹேவ் த சேம் வில் லைக் மீ. ஏசப்பாவுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஹங்கர் இருக்குது அப்படின்னா நல்லா நினச்சிக்கோங்க. நான் வந்து அப்படி நினச்சேன், ஆனால் ஏசப்பா என்னோடய விருப்பத்தை வந்துட்டு மறக்கலை, என்னையும் மறக்கலை. நான் வந்துட்டு நான் நினச்சிருந்தேன், நான் ஒரு பிளான் பண்ணி ஜாபை குவிட் பண்ணேன், நான் ஜாபே இனிமேல் போகக்கூடாதுன்னு கூட நான் நினச்சேன். பட் யூனோ வாட், ஏசப்பா வந்துட்டு ஒரு வசனம் சொல்கிறாங்க, உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினச்ச நினைப்பு வந்து சரின்னு நான் நினச்சேன், ஆனால் என்னுடைய நோக்கம் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. ஆனால் ஏசப்பா நான் நினச்சதை விட ஒரு பெரிய பிளான் எனக்கு வச்சுருந்தாங்க. என்ன மாதிரினா, ஸோ எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். பட் என்ன இதில் சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன ஊழியம் செய்யணும்னு நினச்சா கடைசியில் பார்த்தா திரும்ப ஒரு வேலைக்கு வந்து உட்காந்துருக்க அப்படின்னு நினைக்க தோணுனாலும் கூட என்ன மாதிரியான இடத்துல நான் வேலை செய்ய உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிறது தான் மேட்டர். பிகாஸ் இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் என்ன சொல்கிறது, ரொம்ப சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட, பேசப்படாத, நம்மளால் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு அந்த மாதிரியான பீப்புள் கம்யூனிட்டியை பற்றி நம்ம பேச மாட்டோம். அவங்க மத்தியில் ஏசப்பா வந்து என்னை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறாரு. என்னன்னு எனக்கு புரியலை ஸ்டார்டிங்கில், ஆனால் அப்புறமா தான் எனக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே பற்றி நாலேஜ் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் போது தான் ஏசப்பாவுடைய திட்டம் எனக்கு புரிஞ்சுது. தட் நான் வந்து ஊழியம் செய்யணும், ஏசப்பா பற்றி சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நான் யாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய கையில் கிடையாது. அது வந்துட்டு ஏசப்பாவே நமக்கு கொடுப்பாரு, சரிங்களா? ஸோ இஃப் யூ ஆல்சோ திங்க் த சேம், நான் ஏசப்பாவுக்காக ஏதாவது பண்ணணும், நான் வந்துட்டு அந்த சர்ச்சில் போய் பண்ணணும், இல்லை இந்த சர்ச்சில் போய் நான் இது பண்ணணும், இல்லை வந்துட்டு நான் அந்த ஒர்க் பிளாட்ஃபார்மில் போய் நான் ஏசப்பா பற்றி நான் சொல்ல போகிறேன், இல்லை நான் ஒரு கிராமத்தில் போய் சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன 1000 வழிகள் கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் டோன்ட் ஃபர்கெட் தட் ஏசப்பா உங்களுக்காக ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அது வந்துட்டு அது எல்லாத்தை விட பெரிய வழி, பெரிய நினைவுகள், ஏசப்பாவுடைய நினைவு. அது எப்போவுமே உங்களோட பெஸ்ட்டுக்காக இருக்கும்.
ஏசப்பா எப்போவுமே வந்துட்டு உங்களோட விருப்பத்தை தள்ளிட்டு அவரோட விருப்பத்தை நம்ம மனசில் வைக்கிறவர் கிடையாது. அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது, ஒரு சிலருக்கு டெஃபினட்டாக அந்த மாதிரியும் நடக்கும். ஆனால் ஏசப்பா என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச வழி, அட் த சேம் டைம் ஏசப்பாவுடைய திட்டம் இல்லையா. நிறைய பேர் மியூசிக் மூலமாக ஏசப்பாவை மகிமைப்படுத்துகிறாங்க. ஸோ மியூசிக் ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்த தாளந்து ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அவங்க அதன் மூலமாக ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அதே போல் ஏசப்பா இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு ஜாப் கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் ஏசப்பா யார்கிட்ட நான் ஏசப்பாவோட அன்பை போய் நான் அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அந்த மக்கள்கிட்ட நான் போய் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்குறாரு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஜாபை குவிட் பண்ணியிருக்கலாம், இல்லை இருக்கிற ஜாப்லேயே கூட ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கலாம். ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஜாபில் என்னால் அது பண்ண முடியலை, எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் வந்துட்டு பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டை மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது, இதில் எங்கிட்டு போய் நான் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நான் ஏசப்பா பற்றி சொல்கிறதுன்னு ஒரு வேலை நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஒன் திங். நான் ஏசப்பாவுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஏசப்பா உங்களுக்காக ஒரு வழியை திறந்து வைப்பார். பட் நீங்கள் உங்களை வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுது, எனக்கு இந்த வழி செட்டாக இல்லை, இதன் மூலமாக நான் ஏசப்பாவை மகிமைப்படுத்தலை அப்படின்ற அந்த அவுட்கம் ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேக் ஷுர் டு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த ஒரு விஷயம் பண்ணால் ஐ ஹோப் தட் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அதுதான். நிறைய பேர் சொன்னாலும் நிறைய பேர் இதை வந்துட்டு எதிர்த்தாலும் கூட என்னுடைய முடிவுக்கு அவங்க வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆனாங்க. ஆனாலும் கூட எனக்கு பர்சனலாக எனக்கு ஏசப்பா உணர்த்தினார், அதன்படி நான் வேலையை விட்டு நின்னேன். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா, ஸோ டு பி ஹானஸ்ட், நான் இப்போ ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அமங் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஸோ ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அவங்க மத்தியில் ஏசப்பா வந்துட்டு என்னை வச்சிருக்கிறாரு அஸ் அ கவுன்சிலர். ஸோ தட் ஐ கேன் ப்ரொவைட் கவுன்சிலிங், அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கறதுக்காகவும். திருநங்கைகள் இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான மக்களை பற்றி நம்ம அதிகமாக சொசைட்டியில் பேசுகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம பேசுகிறதில்ல. இது நிறைய நம்ம மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப நார்மலைஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஏசப்பா என்னை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. எனக்கே நியூ, பட் அட் த சேம் டைம் என்னடா இப்படி ஒரு இடமா அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஏசப்பா எனக்கு உணர்த்துகிற விஷயம் என்னென்னா, இந்த மக்களுக்கு ஏசப்பாவோட அன்பை போய் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ ஐம் என்ன சொல்கிறது, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்மில் ஏசப்பா என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக. ஸோ I would like to remind one thing to you all that நீங்கள் ஒருவேளை ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க, ஆனால் இந்த இதன் மூலமாக இப்போ நான் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற அந்த கரியரில் நான் செய்யலை அப்படின்னு ஒருவேளை நினைக்கிறீங்கன்னா, குவிட் ஆகணும், இல்லை நான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கிறீங்களா, ஏசப்பா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஏசப்பா அவரோட நாமத்தை உயர்த்துறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அஃப்கோர்ஸ் தேர் வில் பி அப் அண்ட் டவுன்ஸ், பட் டோன்ட் ஃபர்கெட் தட் யூ ஆர் தேர் டு ஸ்ப்ரெட் த குட் நியூஸ். தேங்க்யூ.